எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 27 வருஷமா ஒன்றா வாழ்ந்தாங்க சார். அவங்களோட மனைவி அவங்களுக்கு அவங்க வீட்டிலே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறாங்க. ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று வச்சுட்டு மிகுந்த மன உளைச்சல், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க சார். அதோட இவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. மக்கள் வேற அதிகாரத்தை இவங்க கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதனால அவங்க ரொம்ப மன உளைச்சல் உள்ளாகிருக்காங்க. அந்த மனைவி அவங்கள பார்த்து என்னன்னு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார். அட்லீஸ்ட் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலனா கூட கண்ணாடியை பார்த்தாச்சும் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோனாச்சும் சொல்லுங்கள் சார். டிஎம்கே கொத்தூஸ்ல இருந்து அடுத்து ஒரு கதல் என்னன்னா விஜய், நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல, அப்புறம் எப்படி பெண்களுக்கு உங்க ஆட்சியில பாதுகாப்பு இருக்கும்? பெண் திட்டம் அண்ணா அறிமுகப்படுத்தினாரு. அதுல சொல்லிருக்காரு, பெண்களுக்கு நம்ம ஆட்சியில பாதுகாப்பு இருக்கும், தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கதுதான். இதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வீட்டு பெண்ணை அனுப்பிட்டீங்க, அப்புறம் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? அவங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையும் அரசியலும் ஏன் நுழைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டுல பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணாம இருந்திருக்காரா, இல்ல மக்களை சந்திக்காம இருந்திருக்காரா? இன்னொரு விஷயம் என்னன்னா, சங்கீதா மேம் என்ன பிரஸ் மீட் கொடுத்தாங்களா, எனக்கு விஜய்க்கும் சண்டை, எங்க 2 பேருக்கு ஒத்து வரல, அவருக்கு இன்னொரு பொண்ணோட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா மேம் பிரஸ் மீட் கொடுத்து எங்கேயாச்சும் அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்களா? இல்லல்ல. அது உண்மையா போயான்னு நம்மளுக்கே தெரியாது. சரியா? அப்படி இருந்தாலும் நீ அடுத்த வீட்டு ஜன்னல் எட்டி பாக்குற மாதிரி தான் நீ பேசியிருக்க. என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலயும் 1008 பிரச்சனை இருக்கும். அது அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அரசியல் வேற, குடும்பம் வேற. சரியா? குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்க நீங்களாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. குடும்ப அரசியலுக்கு சப்போர்ட் பண்ற நீங்களாம் தயவு செஞ்சு அரசியல் பத்தி பேசாதீங்க. அரசியல் வேற, குடும்பம் வேற. அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க பாத்துப்பாங்க. அவர் மக்கள் பிரச்சனையை பார்க்க தான் வந்திருக்காரு. மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்க கதறாதீங்க. வேற என்ன கண்டென்ட் இருந்தா கதறுங்க.